டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் வெடித்து சிதறியதில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கார் வெடித்து சிதறிய நேரத்தில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவங்களை விளக்கும் தொகுப்பு. தலைநகர் டெல்லி திங்கட்கிழமை மாலை விடைபெற்று நகர இருள் சூழத் தொடங்கிய நேரம். மாலை 6:50 மணி. டெல்லி செங்கோட்டை அருகே நெரிசல் மிகுந்த நேரத்தில் செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் முதல் வாசல் அருகே வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்று கொண்டிருந்தன. அங்கிருந்த சிக்னல் ஒன்றில் சிவப்பு விளக்கு விழ வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பச்சை விளக்கிற்காக காத்திருந்தன. மாலை 6:52 அப்போது சிக்னலை மெல்ல நெருங்கிய கார் ஒன்று கிரீச்சிட்டு நின்றது. அடுத்த சில வினாடிகளில் பயங்கர சத்தத்துடன் அந்த கார் வெடித்து சிதறியது. வெடிப்பின் தாக்கத்தால் அருகில் இருந்த வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. சாலையை கடந்து கொண்டிருந்த பலர் தூக்கி வீசப்பட்டனர். கார் வெடிப்பால் சிக்னலில் நின்றிருந்த 22 வாகனங்கள் கடும் சேதமடைந்தன. அருகில் இருந்த கட்டடங்களில் கண்ணாடிகள் நொறுங்கின. மாலை 7 மணி. கார் வெடிப்பு நிகழ்ந்து சில நிமிடங்களில் டெல்லி தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக 7 தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்த அதிகாரிகள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். படுகாயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சாலையில் சிதறி கிடந்த உடல் பாகங்களும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. மாலை 7:02 மணி. டெல்லி அரசின் குற்றப்பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று கள ஆய்வுகளை நடத்தி விசாரணையை தொடங்கினர். மாலை 7:29 மணி. அரை மணி நேரம் போராடிய தீயணைப்பு வீரர்கள் கார் வெடிப்பால் ஏற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து முற்றிலும் அணைத்தனர். மாலை 7:30 மணி. முதலில் ஒரு மரணத்தை டெல்லி அதிகாரிகள் உறுதிப்படுத்திய நிலையில் 20 நிமிடங்களுக்கு பிறகு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்தது. நிகழ்விடத்திற்கு வந்து சேர்ந்த தேசிய புலனாய்வு அமைப்பான NIA அதிகாரிகள் தடயவியல் சான்றுகளை சேகரிக்க தொடங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.